ஆச்சரியமாய் இருக்கிறது. புத்தாண்டு அன்று விளக்குகளை ஏற்றுவார்கள், நீ அணைத்துக் கொண்டிருக்கிறாய். நீங்கள் வருவதை தெரிவிக்கவில்லை. ஏன் தெரிவிக்க வேண்டும்? இப்பொழுதும் நான் பேசுவாதான். இல்லை, அதாவது இத்தனை நாட்களாக வரவில்லையே. உலகத்தில் காணாமல் போனவர்கள் இப்பொழுதாவது திரும்ப கிடைப்பார்கள். ஆனால் குடும்பத்திற்குள்ளேயே காணாமல் போனால் கிடைப்பது கொஞ்சம் கடினம்தான். சரிவிடு. யுத்தத்திற்கு போகிறேனே, எனக்கு ஆரத்தி எடுக்க மாட்டாயா? குடும்பத்தின் மூத்த மருமகள் நீ. உடையையும் கோலத்தையும் பார்த்தாலே தெரிகிறது. இயேசுதாசி, அந்த ஆரத்தி தட்டை எடுத்து வா. பாருங்கள், அமருங்கள். நான் உன்னை தனிமைப்படுத்தி விட்டேனா காஷி? எனக்கு தனிமை இல்லை ஸ்ரீமந்த். நாள் முழுவதும் இந்த சனிவார வாடாவின் பணிகளை கவனிக்கிறேன். மாலையில் ரகுநாத்துடன் பாடல் கேட்க செல்கிறேன். நேற்று கூட சுவாமிஜி நல்ல உபதேசங்கள் செய்தார். உங்களுக்கும் சொல்கிறேன், இங்கு வந்து அமருங்களேன். அது சுவாமிஜி நேற்று சொன்னார், கிருஷ்ணரும் ருக்மணியும் பேசிக் கொண்டிருந்தார்களாம். ருக்மணி கிருஷ்ணரிடம் சொன்னாலாம், நானும் தான் உங்களை காதலித்தேன். இருப்பினும் ஏன் தோன்றுகிறது, உங்கள் மனைவியாக இல்லாமல் காதலியாக இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று. கிருஷ்ணரும் இதே கேள்விதான் கேட்டாராம். ஏன்? ருக்மணி சொன்னாலாம், கணவன் மனைவியின் மத்தியில் உறவு எவ்வளவு பலமாக இருந்தாலும் மக்கள் காதலியை தானே நினைவு கொள்கிறார்கள். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. காஷி, நீயும் என்றும் எனக்கு மஸ்தானியை போலவே பிரியமானவள். கிருஷ்ணரும் இதே பதில் தான் சொன்னாராம். என்றும் உங்கள் இருவரையும் நான் ஒப்பிட்டு பார்த்ததே இல்லை. விடுங்கள், எங்கள் இருவரையும் ஒப்பிட்டு பார்க்கவும் முடியாது. ஏனென்றால் நான் உங்களுடன் ராசலீலை செய்யவில்லையே. உனக்கு என்னிடம் மஸ்தானியை பற்றி குறை கூற வேண்டும் என்று தோன்றுகிறதா? மற்றவர்களை பற்றி எதற்கு குறை கூற வேண்டும்? நமது காயமே நமக்கு அதிக வேதனை தரும். எனக்கு ஒரே ஒரு வேதனை தான் ஸ்ரீமந்த். நீங்கள் என் உயிரை கேட்டிருந்தாலும் கூட நான் மகிழ்ச்சியுடன் கொடுத்திருப்பேன். ஆனால் நீங்கள் என் கௌரவத்தையே பறித்துக் கொண்டு